150 160 ஆக்குவோம், நாங்கள் 40 80 ஆக்குவோம்னா அப்போ நம்ம பாதிக்கப்படுவோம்ல. அப்போ தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு இல்லாமலே ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைச்சிட முடியும், ஒரு அரசாங்கம் திட்டங்களை பாஸ் பண்ணிட முடியும். அதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? ஸோ அதனால தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கடுமையான துரோகத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் செய்கிறது. நீங்க ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர், நீங்க பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கலாம், நீங்கள் அடிப்படையில் தமிழர் தானே. உங்க மாநிலத்துக்கு எதிராக, உங்களுடைய மக்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் தாக்குதல் நடத்துறப்ப நீங்க மக்களோட நிற்பீங்களா, அந்த அரசாங்கத்தோட நிற்பீங்களா? அப்ப உங்களுக்கு பதவி தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். வேற தமிழ்நாடு அரசாங்கமோ, தமிழ்நாடு மக்களோ, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகமோ உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதனால அண்ணாமலை ஒரு தமிழ்நாட்டு துரோகி, அதை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு பெண்களை ஒரு ஈக்குவலா அறிவார்ந்தவர்களாக, ஒரு வீரம் செறிந்தவர்களாக பார்ப்பதற்கு பதிலாக பெண்களை ஒரு வெறும் உடம்பாக பார்க்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அதனாலதான் ஒரு சின்ன குழந்தைய கூட அவங்கள ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அது பெண்ணா தான் அவங்களுக்கு தெரியுது, குழந்தையா தெரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை மாத்துறதுக்கு அடிப்படையில் ஒரு கல்வியிலிருந்தே ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதை நான் தொடர்ந்து அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முறையும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே அந்த கோரிக்கையை வைக்கிறோம். நீங்க ஒன்று சட்டங்களை நம்ம கடுமையாக்கணும், அந்த சட்டங்கள் மிக வேகமாக அமல்படுத்தப்படணும், விசாரணைகள் விரைவாக நடக்கணும். அதுல அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பெண்களை ஒரு சமமாக, ஒரு அறிவு சார்ந்தவர்களாக, உடல் சார்ந்தவர்களாக இல்லாம நம்ம பார்க்கணும்.